அடுத்ததாக வந்து கடக லக்னம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மம் வந்து அவங்களுடைய தனஸ்தானமாக இருக்குது. சிம்மம் அப்படிங்கிறது என்ன? சிம்மாசனம், ராஜா. அது வந்து சிங்கம் தான் அதனுடைய சிம்பல், குறியீடு வந்து சிங்கம் இல்லையா? அப்போ அந்த வீடு வந்து என்ன அப்படின்னா கலைகள் எல்லாம், சகல விதமான கலைகள் அந்த வீட்டில் தான் இருக்குது, சிம்மத்தில். அப்போது இந்த மாதிரி கலைஞர்களை ஊக்குவிப்பது, கலைஞர்களுக்கு எதானா நம்மளால் இப்போது சில பேர்கிட்ட திறமை இருக்கும், ஒரு கலைஞன் ஒருத்தன் இருப்பான், அவங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்கும், ஆனால் அவனுக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, இல்லை பண வசதி இருக்காது. அதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதான உதவி அவங்களுக்கு பண்ணலாம். அவங்க கலைத்திறனை வெளியில் கொண்டு வரலாம். இல்லை ஒரு நல்ல டான்ஸ் ஆடக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு பாட்டு பாடுறவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு யாரையாவது தெரிஞ்சால் அறிமுகப்படுத்தி அவங்க கலையை இது பண்ணிக்கிறதுக்கு, டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஏதானும் உதவி பண்ணலாம். ஸோ அது மாதிரியும் நம்ம சொல்லலாம். இல்லை அது வந்து சிம்மம் அப்படிங்கிறது பித்ருக்களுடைய வீடு, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள். ஸோ முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு பூஜை செய்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகள் அதெல்லாம், நான் அதாவது இறந்து போன முன்னோர்கள், நம்ம வம்சம் முன்னோர்களுக்கு ஏதானும் நம்மளால் முடிஞ்ச இதெல்லாம் பண்ணலாம்.